அம்மா பயங்கர சிக்கான பொம்பளை. எங்கள் வீட்டுக்கு கடவுளத்து வீட்டில் எங்கள் அத்தை பையன் ராஜா கவுண்டர் இருந்தார். அவருக்கு பெரிய பொண்ணு பேர் மணின்னு பேர். அது நான் தான் இடுப்பில் வச்சு வளர்ப்பேன். அந்த காலத்தை குழந்தைகளுக்கு கடிச்சு வச்சிடும். கோவம் வந்து எங்கள் கடிச்சு வச்சிடும். இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. குழந்தைங்களுக்கு பிடிக்கிறாச்சுன்னா தப்பு நாய்க்குமே கடிச்சு வச்சிடும். அது பல்லெல்லாம் அந்த பொண்ணு கடிச்சு பல்லெல்லாம் பதிக்க அந்த மாதிரி பொண்ணு. அது வந்து இப்போ ஊர்லேருந்து எங்கள் மாமன் பையன் வந்தான். இப்போ கிராமப்புறங்களில் இப்போ இந்த காலத்து வீடு எதுவுமே கிடையாது. கிராமப்புறத்தில் வழிபோக்கிற உட்கார்றதுக்காக வீட்டு வாசலில் 2 திண்ணைகள் இருக்கும். அதாவது 2 அடிக்கு 2 அடிக்கு வச்சுருந்தேன். கதவு வெளியில் இருக்கு. அதாவது 2 பேர் உட்காந்து பேசலாம். பெஞ்சு போட்ட மாதிரி இருக்கும். அதில் அந்த திண்ணையில் வந்து ஒரு திண்ணையில் நான் பம்பல் ஆட்டினேன். பம்பல் அந்த 2 அடி 2 அடி பம்பல் நிற்கணும். அங்கே யாருக்கு வெளியே கொடுக்குறாரு. எங்கள் மாமா பையன் அந்த திண்ணையில் பம்பல் ஆட்டினான். அவன் முதல் வந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு கண்ட்ரோலாக போய் அந்த பொண்ணுக்கு சொன்ன பம்பரம் ஆடுறேன் கண்ணில் பட்டுறேன்னு சொன்னால் கேட்கணும், நீ விட்டு போன்னு சொன்னால் அது நான் ஏன் போகணும் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு 10 வயசு இருக்கு. இப்போ 2வது தடவை அவன் லட்சுமணன் வந்து பம்பரத்தை விட்ட உடனே அது போய் டப்பு திண்ணையில் பட்டு நேரம் வந்து கண்ணு கடிச்சிச்சு. பம்பரத்தோட ஆணி வந்து இந்த கண்ணு அடிச்சு உடனே சும்மா வாய் தந்தாலே மூட மாட்டான். இப்போ அடிபட்டுக்கு ரத்த வேலை என்னாங்க, திறந்த வாய் கூட முடியல. அப்படி அழுவான். அடுத்த உடனே எங்கள் அம்மா பார்த்தா என்னாச்சு வந்து பார்த்தா இது மாதிரி கண்ட வந்துட்டுனா எங்கள் அம்மா ஒன்றுமே பண்ணேன். வேறுமணி சொன்னா கேள்விதான். பாலானவனுங்க கத்தாழ நாட்டில் அடிவாங்க. யாருக்கு கத்தாழ நாடு தெரியுமா? கத்தாழை உரிச்சு போட்டுவாங்க வீட்டில். அந்த உரிச்சு போட கத்தாழ நாட்டை அடி வாங்கிங்களா? நான் அடி வாங்கியிருக்கேன். கத்தாழ நாடு வந்து நீளம் ஒரு 5-6 பேர் தான் உரிச்சு போட்டுருப்பாங்க. அந்த கத்தாழ நாடு வெயில் காஞ்சிட்டு இருக்குது. எங்கள் அம்மா எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்டா பண்ண? அம்மா நான் பண்ணுமா, லட்சுமணன் தானே பண்ணலாம். நீ எப்படி ஆடுதான் அவன் தான், நீ ஆடாம எப்படி ஆடுவான்? நீ ஆடவனை பார்த்து ஆடிக்கிட்டு அடிச்சா ரத்தம் பின்னாடி தொடையில கிழிஞ்சி ரத்தம் ஒடுது. ஆஃப்லாயர் போட்டுருக்கான். 4 அடி கொடுத்தாங்க. தொடையிலிருந்து சிம்மின் ரத்தம் பீறிட்டு வருது. நமக்கு எப்படி போவோம்? ஒரு 10-12 வயசு இருக்கும். நான் செய்யலன்னு சொல்றேன், நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனம் சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க. நேரம் கிராமப்புறத்தில் ஒத்த கதை இருக்கு. ஒத்த கதை எந்த வீட்டில் இருக்கு? உங்களுக்கு ரத்த கதை வந்து ஒத்த கதை வீடு ஒரு 2-3 பட்டை இருக்கும். ஒத்த கதை ஒரே தாள் போட்டுப்பாங்க. தெரியுங்களா? ஒத்த கதை. அந்த ஒத்த கதவு மேலே ஏறி பரன்ல சுருக்கு போட்டு கையில் தர்றேன். நான் உயிரோடு இருக்க மாட்டேன், தற்கொலை பண்ணிக்க சொல்லிட்டு மேலே போனால் நம்ம அட்டாரின்னு சொல்லுவாங்க, பரன் சொல்லுவாங்க. நேராக அந்த ஒரு கதை மேலே ஏறி அந்த மோட்டை பிடிச்சோடனே எங்கள் பெரியமாவும் எங்கள் அம்மா 2 காலம் பிடிச்சி தற்கொலை பண்ணி போகிறேன். 2 காலம் தொங்குறாங்க. அந்த 2 குண்டு பொம்பளைகளை தாங்குற அளவுக்கு நான் பிடிச்சிக்கிறோம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியுமா? பிடிச்சி உள்ள செத்து போவேன் விடான்னு சொல்லி தகராறு பண்ணி அப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் இழுத்து போட்டாங்க. இழுத்து கீழே போட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப ஊர்லேயே ஒரு குச்சாதி பையன் நான். எங்கள் பெரியம்மா வந்து எங்கள் அம்மா சொந்தாக்கா. அவன் சொன்னாங்க, ஏன்டா சாமி ஊருக்கெல்லாம் புத்தி சொல்கிற பையன், நீ இப்படி பண்ணிட்டியாடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதாவது ஆசை மோசம் போயிட்டு அப்போ நாங்கள் உயிரோட எல்லாம் பிரயோஜனம்ட்டாங்க. அந்த கோபமெல்லாம் முதல்ல திங்க் பண்ணி பார்த்தா இதை விட முட்டாள்தனம் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சி நைட்டு பூரா அழுதேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரியம்மா தோட்டத்துக்கு போவேன். போனோம்னா அது பிரச்சனையாகி போகணும். 6 மாதம் தோட்டத்துக்கு போகவே இல்லை. இப்படி வந்து புக்கிலே எழுதியிருக்கேன். நான் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை பண்ணி போய் தப்பிச்சிடறேன். நான் புக்கில் எழுதியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.